ஏங்கிற கணம். எடுத்துக்காட்டு 1.15 பாருங்கள். ஏங்கிற கணம் பிங்கிற கணம் கொடுத்துட்டாங்க. ஏ ட்ரையாங்கிள் பி. ஓகேவா? காண்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும், பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் வர ஆன்சரை சேர்த்து எழுதணும். ஏ மைனஸ் பி. அப்போ ஏங்கிற கணம் எழுதிங்க. 6, 7, 8, 9 புக்கில் டைரெக்டாக போட்டிருப்பாங்க. அப்படி புரியுறீங்க டைரெக்டாக போட்டுங்க, புரியாதீங்க எழுதி கூட போட்டுங்க. ஏ மைனஸ் பி, அதாவது ஏவுலையும் பிலையும் எது எது வந்திருக்கோ அதை அடிச்சுட்டு மீதி ஏவில் லெஃப்ட் சைடு இருக்கிறதுல மீதி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதணும். ஓகேவா? 8ஆம் நம்பர் 2லேயுமே வந்திருக்கு. அதை விட்டுட்டு லெஃப்ட் சைடு ஏங்கிற கணம் இதில் மீதி இருக்கிறது தான் எழுதணும். 6, 7, 9. அடுத்தது பி மைனஸ் ஏ. பிங்கிற கணத்தை லெஃப்டில் எழுதிங்க. 8, 10, 12. ஏங்கிற கணம் ரைட்டில் எழுதிங்க. 6, 7, 8, 9. ஓகேவா? இதில் ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ரெண்டுலேயுமே வந்துருக்கிறது 8ஆம் நம்பர் வந்திருக்கு. இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது பிங்கிற கணம், பிங்கிற கணத்தில் மீதி இருக்கிறது 10, 12. இப்போ ஏ ட்ரையாங்கிள் பி அப்படியே சொல்லலாம், அல்லது ஏ டெல்டா பின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏ டெல்டா பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பியவும் பி மைனஸ் ஏவையும் சேர்த்தணும். இது லெஃப்ட் ரைட்டு எப்படி வேணாலும் மாற்றி போடலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதினீங்கன்னா ரெண்டுலேயும் வந்திருக்கிற ஆன்சரை எழுதணும். 6, 7, 9, 10, 12. ஓகே, ரெண்டையும் சேர்த்து எழுதியாச்சு.